ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏப்பம் தான் விட தெரியுங்க. ஆனால் ஆப்பம் செஞ்சதில்லை. சரி, இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணிடணும்னு சொல்லிட்டு மாவு கடையில் ஆப்பமாவும் இன்றைக்கி சண்டேயில் கிடைக்கும். அதனால் காய் வாங்கும் போது அப்படியே ஆப்பமாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து தேங்காய் பாலும் கடலைக்கறியும் செஞ்சிடலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன் நேற்றே. ஸோ பாப்பாவும் அம்மாவும் வந்து தினமலர் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க சண்டேங்கிறனால. ஸோ கடலைக்கறியை செஞ்சு ஓரமாக வச்சுட்டு காலையில் டீ போட்ட பால் கொஞ்சம் இருந்து அதில் தேங்காய் பாலும் செஞ்சுட்டு இந்த ஆப்பமாவை எடுத்து சட்டியில் ஊற்றினா, இந்த ஆப்ப சட்டி வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க. ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தான், ஆனால் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் யூஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆப்பம் சரியாக வரல. சரி, நான் அடுத்த ஆப்பத்தில் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு சுற்றி மாவு போகிற போக்கெல்லாம் நானும் போய் ஏதோ ஒன்று திருப்பி ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. மற்ற ஆப்பெல்லாம் பாப்பா சுடுறேன்னு சொல்லி எனக்காக சுட்டு கொடுத்தா. ஆப்பத்தை சுட்டு அடுக்குன்னு அடுக்கியாச்சு. எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க. கடைசியில் எனக்கு ஆப்பம் கிடைக்காம போயிடுச்சுங்க. இன்றைக்கி இந்த கடலைக்கறிக்கும் தேங்காய் பாலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எம்மியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பாப்பாவும் நல்லா சாப்பிட்டா. முடிச்சுட்டு திருப்பி போய் ஒரு மாவு வாங்கிட்டு வந்து எனக்காக பாப்பா சுட்டு கொடுத்தோன்னே நானும் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க.